ஹாய், வெல்கம் டு நிவி பிளாக்ஸ். லாஸ்ட் டைமே வந்து சொல்லியிருந்தோம் அனாமலி ஸ்கேன் வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனாமலி ஸ்கேனும் வந்து எடுத்தாச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது எங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து உங்ககிட்ட கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறோம். காலையிலே வந்து கிளம்பி போயிட்டோம். என்னைக்குன்னா ஒரு 1 வீக் முன்னாடியே போயிட்டோம். கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு வீடியோ பார்க்கறதுக்கு, சாரி. காலையிலே கிளம்பி போயிட்டோம். என்ன ஆக போகுது, எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு நர்வஸ்னஸ், சாரி நர்வஸ் சிரிக்காத நர்வஸ்னஸ் வந்து எங்களுக்குள்ள இருந்துட்டே இருந்தது. எனக்கும் வந்து ரொம்ப இருந்துட்டு இருந்தது, இவளுக்கும் வந்து ரொம்ப இருந்துட்டு இருந்தது. சரி, காலையில போட்டு ஓபி கார்டு போட்டு போயிட்டு ஸ்கேனுக்குலாம் வந்து முன்னாடியே வந்து புக் பண்ணிட்டு போக சொன்னாங்க. சரி, அதே மாதிரியே வந்து புக் பண்ணிட்டு போனோம். எங்களுக்கு முன்னாடி வரிசையில ஒரு 4-5 பேர் வந்து இருந்துட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எங்களையும் வந்து கூப்பிட்டாங்க. நான் வந்து வெளியே இருப்பா என்னன்னு சொல்லிட்டாங்க. நிவேதாவை மட்டும் உள்ள அனுப்புனாங்க. சரின்னு சொல்லிட்டு இவளும் போனோம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும். எந்த ஸ்கேனுக்குமே அப்படி ஆகல. இந்த அனாமலி ஸ்கேனுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 1/2 செக் பண்றாங்க. எனக்கு வேற ரொம்ப பயமாயிடுச்சு. என்னடா இது 20 கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரமா ஆயிடுச்சு. இன்னும் என்ன செக் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பயமாயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன். எனக்கு உள்ள போய் பார்க்கணும் அப்படின்லாம் ஆசை. பட் என்னால பார்க்க முடியல. சரின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு வேதா வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொன்னாங்க என்னன்னு கேட்டேன். எதுவுமே வந்து சொல்லவே இல்லை அப்படின்னு வந்து சொன்னாங்க. சரி, ஓகே, பாப்பா நல்லா இருக்கும் போல இருக்கு. சரி, அதனாலதான் எதுவுமே சொல்ல. ரிப்போர்ட் வந்ததும் சொல்லுவாங்க அப்படின்னு வந்துட்டு நானும் சொல்லிட்டு இருந்தேன். இவ்வளவு வந்து பட் ஆனா வந்து இவ்வளவு வந்து கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்த, ரிப்போர்ட் வரணும் பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு நாங்க போன இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து எங்களை பார்க்க விடலை. ஸோ அதனால வந்து பார்க்க முடியல, நிவேதாக்கும் காட்டல. சரின்னு சொல்லிட்டு நாங்க அந்த நர்வஸ்னஸ், அந்த ஒரு ஃபீலிங்கே வந்து வந்துட்டோம். என்னடா நடக்குது, எப்படி இருக்குது அப்படின்னு வந்து தெரியல. பட் சேஃபா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. பொதுவா இந்த அனாமலி ஸ்கேன்ல வந்து ஹார்ட் பீட், பேபியோட growth எல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க. கை, கால், வாய், கண்ணு எல்லாமே நல்லா தெரியும்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எனக்குமே காட்டல, இவருக்குமே காட்டல. மேபி வந்து ஒரு சில ஸ்கேன்ஸ்லாம் வந்து அதுக்கான டைம் எடுத்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நாங்க வந்து வெயிட் பண்ணி தான் எல்லாமே பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து மறுநாள் வந்து டாக்டர் வர சொன்னாங்க ரிப்போர்ட் வாங்கிட்டு. ஸோ அதனால வந்து ரிப்போர்ட் வரதுக்கு டைம் ஆகும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. சரின்னு சொல்லி நம்ம எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு, நம்ம நாளைக்கே வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். பட் நிவேதா வந்து இல்ல, இருந்து வாங்கிக்கிட்டே போலாம் அப்படின்னு வந்து சொன்னான். இல்ல, போலான்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டு போயிட்டேன். எதுவும் இருக்காது, நல்லபடியா தான் இருக்கும் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கிளம்பி போயிட்டோம். மறுநாள் வந்து ரிப்போர்ட் வந்து நான் தான் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்த உடனே சரி, ஓகே, முன்னெல்லாம் வந்து டாக்டர் என்ன சொல்றாங்களோ அதுதான் வந்து நான் கேட்போம். ஆனா வந்து இப்பதான் நம்ம கையில சேட் ஜிபிடி எல்லாமே இருக்கு. சரி, எடுத்து போடுறா அப்படின்னு சொல்லிட்டு சேட் ஜிபிடில அந்த ரிப்போர்ட்டை எடுத்து போட்டோம். அதுதான் இந்த ரிப்போர்ட் தான் வந்து வருது. இதுதான் அந்த ரிப்போர்ட்டு, பார்த்துக்கோங்க. இந்த ரிப்போர்ட் தான் வந்து சேட் ஜிபிடில போட்டோம். போட்ட உடனே வந்து எல்லாமே வந்து நார்மலா தான் இருக்கு. எல்லாமே ஓகே. எல்லாம் இந்த 5வது மாசத்துக்கான என்னென்னலாம் எப்படி எப்படி இருக்கணுமோ அந்த அளவுக்கு ஓரளவு எல்லாமே வந்து இருக்குது அப்படின்னு வந்து சேட் ரிப்போர்ட்ல வந்து சொல்லுச்சு. பட் என்னதான் வந்து நம்ம சேட் சொல்றத வந்து நம்ம ஃபுல்லா வந்து நம்ப கூடாதுல்ல. சேட் ஜிபிடியும் மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்றதுதான் வந்து சேட் ஜிபிடியே சொல்லியிருக்கு. ஸோ அதனால சரி, ஓகே, இதை ஒரு மனசை தேத்திக்கிறது மாதிரி இருந்தது. சரி, ஓகே, டாக்டர் வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது டாக்டர் கிட்ட போய் வந்து காமிச்ச ரிப்போர்ட் எல்லாத்தையும் காமிச்சதுக்கு அப்புறம் எல்லாமே வந்து சேஃபா இருக்குது. இதே வந்து மெயின்டைன் பண்ணுங்க, ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடுங்க. ஹார்ட் பீட்டு, growth, இந்த லெக் growth, அப்புறம் கை, கால் எல்லாமே, ஹார்ட்டு, மூளை எல்லாமே வந்து நல்லாவே வளர்ந்துருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதே ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்றத வந்து எல்லாமே சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் ரிப்போர்ட்ல வந்து நான் எல்லாமே வந்து போடுவாங்க நினைச்சேன். பட் ஆனால் இதில் வந்து ஃபோட்டோல ஹெச்சி, ஃபோட்டோல பிபிடி, எஃப்எல் எல்லாமே வந்து போட்டிருக்கு. வெயிட்ல இருந்து எல்லாமே வந்து போட்டிருக்கு. பட் ஆனால் நான் வந்து லெக்கு தனியா இந்த மாதிரி வந்து போடுவாங்க, இவ்வளோ சென்டிமீட்டர் லெக் வந்து வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வந்து அதெல்லாம் வந்து இதில் வந்து போடலை. நான் அதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து அவங்க சொன்னாங்க நல்லாதான் இருக்கு. பட் தண்ணி மட்டும் கொஞ்சம் நிறையாவே வந்து குடிங்க. எவ்வளவு குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவேதா கேட்டாங்க. அதுக்கு வந்து நிவேதா நான் கம்மியா தான் குடிக்கிறேன் அப்படின்றது சொன்னாங்க. சரி, ஓகே, கொஞ்சம் அதிகமா குடிங்க. இதுக்கப்புறம் பாப்பாவோட growthக்கு வந்து நல்லா இருக்கும். அப்பதான் வந்து நார்மல் டெலிவரி ஆகும் அப்படின்றதையும் வந்து சொன்னாங்க. அடுத்தடுத்த செக்கப்புக்கு வந்து கண்டினியூஸா வர சொன்னாங்க. செக்கப்புமே நாங்க வந்து கரெக்டா போயிட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஒண்ணு கூட மிஸ் பண்ணது இல்ல. பட் லேட்டா போயிருக்கோம். லேட்டா போனதுக்கே டாக்டர் வந்து எங்களை ரொம்ப அதுக்குன்னே ஒரு 10 மினிட்ஸ் ஒதுக்கி எங்களை திட்டுவாங்க.
சொல்லுவாங்க. ஸோ அதுலேருந்து நாங்கள் அதுக்குமே கரெக்டாக போயிட்டு இருக்கோம். எனக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீவர் காஃபு மட்டும்தான் வந்து அடிக்கடி வந்துட்டு இருக்கு. இப்போ கூட என் வாய்ஸ் சேஞ்ச் தெரியும். ஃபீவர் காஃப் இருக்கு. இது வந்து இந்த பிரெக்னன்சி டைம்ல அடிக்கடி வராம இருக்க என்ன பண்ணணும்? இதெல்லாம் வந்து நேச்சுரலான விஷயம் இருந்ததுன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ஃபாலோ பண்றேன். இனிமேல் வந்து அடுத்தடுத்து வர அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஷேர் பண்றோம். உங்களோட ஆதரவுக்கு நன்றி. நீங்க இல்லைன்னா நாங்க இல்ல. நாள் ஃபுல்லா நான் என்ன சாப்பிடுறேன் அப்படிங்கறத வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்றேன். 5th மந்த் பிரெக்னன்சில என்னென்னலாம் சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாது. ஒரு டே ஃபுல்லா நான் என்ன சாப்பிடுறேன் அப்படிங்கறத நான் உங்களுக்கு டீட்டெயிலா என் வீடியோ எடுத்து போடுறேன். வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. வேற எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. நாங்க கண்டினியூவா வந்து வீடியோ பண்ணுவோம். பாய்.